இதோ நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, யோபு 23ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் உம் பாடங்களை வசனங்களை கற்றுக்கொள்ள அதை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் மனது முழுவதும் உம் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கட்டும். அவசியமில்லாத சிந்தனைகளை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. அடிமலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் தயவு செய்து உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ ஜனமே, மனிதன் தன் நினைவில் வாழ்கிறான். நம்ம உயிராக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரே அத்தாட்சி நம்ம நினைப்பு தான். யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சார் சார்ன்றாங்க. நம்ம கண்ணை முடினே இருந்தோம்னா கத்துவாங்க. அப்பையும் கண்ணை திறக்கலைன்னா உழுக்குவாங்க. உழுக்குன பேருக்கு கண்ணை திறக்கலைன்னா பல்ஸு பார்ப்பாங்க. பல்ஸும் தெரிலனா ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. இசிஜி ஃப்ளாட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் கார்டியோ பல்மரி ரிசர்சிட்டேஷன் ஒன்று இருக்குது, செஸ்ட்டெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம். அதையும் தாண்டி பார்த்தா டீஃபிப்ரிலேட்டர் கொடுப்பாங்க. ஆமாம். அதையும் தாண்டி ஏந்துக்கலன்னா ஆல் அவுட்டு. அவரோட நம்ம கனெக்டே பண்ண முடியாது, அவர் நினைவில் இல்லை. ஆமென். நம்மளும் கூட நம்ம நினைவுகளில் இருக்கிறோம். ஆனால் என்ன நினைவோடு இருக்கிறோம்? இன்றைக்கி காலையில் தேவனுடைய சன்னிதியில் வந்திருக்கிற மகனே மகளே, எந்த நினைவில் இருக்கிறோம்? எல்லாரும் ஒரு நினைவில் இருக்கிறீங்க. சார் நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்துனே இருப்போம், அவங்க வேறு எங்கேயோ பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ என்ன இருக்கிறாங்க? ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க. நைட்டு தூங்கும்போது ஒரு நினைப்பு, தூங்கி ஏஞ்சிக்கும் போது ஒரு நினைப்பு, நடந்து வரும்போது ஒரு நினைப்பு, பஸ்ஸில் போகும்போது ஒரு நினைப்பு, ட்ரெயினில் போகும்போது ஒரு நினைப்பு. கவனிங்க, எல்லா நேரமும் அவரை பற்றின நினைப்பு நமக்கு நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சாமியை மனசில் நினச்சிக்கோ மகளே, நீ கோடா கோடியாக பெருக செய்வேன். ஆமாம். கஷ்டத்தை ரொம்ப நேரம் நினைக்காத. கஷ்டம், கவலை, தொல்லை, துயரத்தை ரொம்ப நேரம் நினைக்காத. நல்ல சாமியை மனசில் நினச்சிக்கோ, மனசில் அந்த சாமியை கும்பிட்டுக்கோ, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் நைட்டு படுக்கும்போது கூட அவரை நினச்சிக்கோ, அவரை நினச்சிக்கோ. அந்த மாதிரி சூப்பராக யோபு இந்த அதிகாரத்தில் நினைக்க போகிறாரு. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 17 வசனம் தாங்குது. அதில் 17ஆம் வசனம் 14ஆம் வசனம் ரொம்ப சூப்பரான வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நமக்குன்னு ஏதோ ஒரு குறிச்சிட்டாராம். ஆமென். அந்த குறிக்கிறது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா? கன்ஃபார்மாக நல்லதாக இருக்கும். ஆமென். நான் பள்ளி படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில் பாஸ்டராக இருப்பேன்னு நான் நினைக்கல. இப்போ ஆக்கியிருக்காரு. இன்னும் ஓஎம்ஆரில் எவ்வளோ பெரிய திருச்சபை நிறுவ போகிறேன்னு நான் நினைக்கல. அந்த பேரே எனக்கு தெரில. 5 ஆண்டுகளுக்கு முன்னாக தான் கொடுத்தார். நிறுவோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒன்று குறிச்சிருக்கார். ஹல்லேலூயா. என்ன பண்ணியிருக்காரு? குறிச்சிருக்காரு, ரவுண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிங்கள, அதில் ஒரு சைன் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்காரு? சைன் போட்டிருக்காரு. அவன் சைன் போட்டாரு, ஒரு குறிப்பு குறிச்சிருக்காரு. இந்த குறிப்பு நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போனேன். அப்போ 2 வீலரும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் காலம் தாமதித்ததுனால 2 வீலரும் எடுக்கணும், 4 வீலரும் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணிட்டேன், 2 வீலர் ஓட்டிட்டேன். 4 வீலர் ஓட்டுறதுக்கு நான் லேட்டாக போயிட்டேன். என்னால் அந்த நேரத்தில் போக முடியல. அதுக்குள்ளே அதிகாரி போயிட்டார். எனக்குள்ளே ஒரே கவலை, ஐயோ அடுத்த நாள் திரும்பி 2ம் ஓட்டணும் போலகுதே. 2 வீலர் ஓட்டிட்டோம், இப்போ என்ன ஓட்டணும், நாளைக்கும் ஓட்டணும் போலகுதே அப்படின்னு. அப்போ அந்த ஃபார்ம் திரும்பி எங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு அவர் கையெழுத்து போடல. அப்போ என்ன பண்ணோம், நாளைக்கு 2ம் பண்ண போலன்னு நினச்சா அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, சார் குறிச்சி வச்சுக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரா? எங்கே குறிச்சிக்கிறாரு எனக்கு தெரிலங்க அப்படின்னு. அவர் எங்கே குறிச்சிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். நாளைக்கு நீங்கள் ஓட்ட தேவையில்ல. நிஜமாக சார் சொல்கிறீங்க, நீங்கள் பாருங்களேன், நாளைக்கு போனதும் என் ஃபைல் அழகாக போனதும் 2 வீலர் பக்கம் போகாமல் கார் பக்கம் போகுது. எப்படிங்க குறிச்சாரு, எங்கெங்கே குறிச்சாரு? அது உங்களுக்கு வேணாம் சார். என்ன பண்ணிட்டாரு? குறிச்சிட்டார். நீங்கள் ஓட்டிட்டீங்க. சரி நான் பாஸ் ஆன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் பாஸ் சார். பாஸ் இல்லைன்னா குறிக்க மாட்டார் சார் அப்படின்னா. வா வா, சூப்பர் சூப்பர். அது போல் பிள்ளைங்களே நீங்களாம் பாஸ் ஆனாங்களா? நல்லதே சொல்லுங்கள். ஜேசுதாஸ் நீ பாஸ். சத்தமாக சொல்ல ஆமேனு. வில்லியம் நீ பாஸ். யாருன்னா பாஸ் ஆன செய்தி சொல்லுவாங்களா? எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கும்போது கார்டில் ரிப்போர்ட் வரும் பாஸ் ஃபெயிலுன்னு பார்த்துருக்கீங்களா? போஸ்ட்மேனை தான் தருவார். அந்த ஊருக்கே வச்சிருப்பார்.
என்னம்மா உனக்கு அப்படின்னு வரும், வந்திருக்கா சரண்யா, அந்த ஊருக்கே வச்சுருப்பார். எல்லாருக்கும் இருக்கும், பேர் திருப்பி படிக்கணும், ப்ரொமோட்டட் ப்ரொமோட்டட்னு இருக்கும். ஐயோ இது யார் பேர் தெரியலையே வச்சுருப்பார் அவர். அப்புறம் 10வது 12வது நியூஸ் பேப்பரில் வரும். அது யார் பார்த்தீங்க? நான் படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் தான் வரும் நம்பர். அப்பா நம்மளை பார்த்துக்கிறதுக்குள்ள எங்கள் அப்பா எங்கள் மாமாலாம் குறிச்சி வச்சுருப்பாங்க. தான் அப்படி பாஸ் பண்ணிட்டேன், வா ஹல்லேலூயா, குறிச்சிட்டிங்களா, ஏன்டா தேடுறா, அது பெரிய ஷீட் விடுவான், அனெக்ஸே விடுவான், தேடி கண்டுபிடிக்கல போ பக்கு பக்குன்னும் குறிச்சிட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றும். இன்னைக்கு யாராவது உங்களை நம்பி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருங்க. அவரை நம்பி உட்காந்துருந்தா ஹாப்பியாக உட்காந்துருங்க. எழுந்து நின்று ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க பார்க்கலாம். எழுந்து நின்று சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்படியே தலைக்கு மேலே கை வச்சு கை தட்டிட்டு ஹல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். உட்காந்துங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக ஒன்று, he will perform the things that he has appointed for me. எனக்காக என்ன பண்ணிட்டாரு? அப்பாயிண்டட் போது ஞாபகம், அப்பாயின்மெண்ட் லெட்டரில் குறிச்சி போட்டார் பாவன். ஜேசுதாஸ் உனக்கு நீ என்ன பண்ணுற, பெற்றுக்கொள்ள போகிற. இதை சொல்லிட்டு யோபு சும்மா விடல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. 1 2 இல்லை தம்பி, நான் உண்டு. எத்தனை உண்டு? எத்தனை உண்டு? எத்தனை உண்டு? சொல்லுங்க, எவ்வளோ உண்டு? அநேகம் என்றால் நிறைய, many things. எவ்வளோ இருக்கு? many things. மக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் அங்கே போய் ஒரு 1/4 கிலோ உளுந்து, 1/4 கிலோ தனியா, ஒரு கிலோ மிளகா எல்லாம் வாங்கிட்டு பிறகு இவ்வளோ தான் உங்கள் கடையில் இருக்குதானா என்ன சொல்லுவீங்க? ஐயா நிறைய உண்டு, உன்னால் முடிஞ்சா எண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதே தான் நான் சொல்கிறேன். என்ன பாருங்கள், 1 2 வாங்கினவங்களாம் பாருங்கள், 3 4 வாங்கினவங்களாம் பாருங்கள், 300 400 வாங்கினவங்களாம் பாருங்கள், இன்னும் அநேகம் உண்டு. கையோடு நீட்டுங்க, சொல்லுங்கள், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. யார்கிட்ட உண்டு? அவர்கிட்ட உண்டு. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்கள் பேர் குறித்து வச்சிருக்காரா? ஹல்லேலூயா. உங்கள் ஆதார் நம்பர் எழுதி வச்சிருக்காரு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எழுதி வச்சிருக்காரு, உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் எழுதி வச்சிருக்காரு. ஆமென். வேற என்ன நம்பர் இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்ம பேருக்கு ஒரு பேர் அவர் வச்சுக்கிறார். நம்ம அம்மா அப்பா வச்ச பேரில் அந்த பேர் வச்சுக்கிறாரு. அந்த பேர் சொன்னார்னா நம்ம மண்ணுங்க இருந்தால் கூட எழுந்து வந்துக்கினே இருப்போம். தாயின் கருவியில் உருவேற்படும் போது பேர் சொல்லி அழைச்சாராம். நமக்கு அந்த ஒரு நம்பர் கொடுத்தார் இல்லை, ஸ்கூல் எக்ஸாம் எழுதும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை. உங்கள் பேரை சொல்கிறீங்களா, அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணுமா? பேர் எழுதக்கூடாது, ரெஜிஸ்டர் நம்பர் தான் எழுதணும். ரைட்டா? ஆமாம். வேலை வாங்குறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர், பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர். ஆமேன். உயிரோட தாயின் கருவில் உருவாகும் போது நமக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த அக்கௌண்ட் நம்பரை ஒரு ரவுண்டு பண்ணி வச்சுக்கிறாரு. ஏதோ ஒன்று நிறைவேற்ற போகிறார், இன்னும் அநேகம் நிறைவேற்ற போகிறார் நமக்காக. ஹல்லேலூயா. ஸோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் நம் தேவன் நம்மை நடத்த போகிறோம். யோபுக்கு ஒரு எண்ணம் உண்டு. 23ஆம் அதிகாரம் ஃபுல்லாக யோபு தான் பேச போகிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஆண்டவர் முன்னாடி தோன்றணும். யார் முன்னாடி தோன்றணும்? யார் முன்னாடி தோன்றணும்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆண்டவர் முன்னாடி தோன்றணும்னு ஆசை இருக்குது? கொஞ்சம் புரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் முன்னாடி தோன்றணும்னா நம்ம செத்து போயிடணும். அவர் நம்ம முன்னாடி தோன்றணும்னா நம்ம பூமியிலே இருக்கணும். உங்களுக்கு எது இப்போ எது தோணுங்க? அவர் தோன்றணும், அவர் உங்ககிட்ட வரணும், அவர் நம்ம முன்னாடி தோன்றணும். அப்படி கண்ணை மூடி திறந்ததும் யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். ஆனால் யோபு என்ன சொல்லிட்டார்னா, எனக்கு வயசாயிடுச்சு, உடம்புல ரொம்ப மோசமான நிலைமையில் போகுது, டாக்டருங்க வந்து கொஞ்ச நாள் தான் கொடுத்துக்கிறாங்க, தோலும் இதுவும் ஆயிடுச்சு, சதையே இல்லை, எலும்பு தான் ஆயிடுச்சு, ஒட்டிக்குச்சு, வெறும் விழா எலும்பு மட்டும் தான் இருக்குது, மூஞ்சிலாம் டொக்லோன்னு போயிடுச்சு, மண்டை மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஒரு வேளை உயிர் போயிடுச்சுனா கூட நான் யாருக்கு முன்னாடி போய் நிற்கணும்? அவர் முன்னாடி போய் நிற்கணும். என் கேஸ் அவர் கையில் போய் கொண்டு போய் நிறுத்தணும். என்ன சாமி நடந்துச்சு இந்த பூமியில்? என் ஒய்ஃப் என்ன நினச்சினுங்கிறா, எங்கள் ஹஸ்பண்ட் என்ன நினச்சிங்கிறாரு, என்ன நினச்சிக்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு போனோன்னு. மறந்துடாதீங்க, ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், பரலோகத்தில் கொல்வனும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, எல்லாரும் தேவதூதல் போல இருப்பாங்களாம். நீங்கள் இங்கே கண்ணை மூடின பிறகு அங்கே போய் இந்த பூமியில் உள்ள எல்லாம் பேச மாட்டீங்க. நேராக ப்ரேயர் பண்ணுற டீமில் போய் அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிச்சுருப்பீங்க. அல்லேலூயா. அதனால் ஒய்ஃப் என்ன பண்ணா, ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அந்த தாட்டே அங்கே வராது. அது வேற உலகம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோகம். ஆனால் யோபு இது நினைக்கிறார், நான் போவேன். 1ஆம் வசனத்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவரோட கேஸை கொண்டு போய் ஆண்டவர்களை சொல்வாராம். இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை
கடினம். வலியோட என்ன இருக்கு? வியாதி ரொம்ப பெருசுப்பா, வலி கத்த முடியலமா, என்னால் என்ன பண்ண முடியல, பல்ல கட்சின்னு பச்சை மரத்தை பார்த்துன்னுக்கிறேன், ஏன் கத்த முடியல, தொண்டை வலிக்குது, கத்துறது கூட தெம்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? கத்துறது தெம்பு இல்லாத போது ஊங்கோட்டுவோம். ஜுரம் எவ்வளோ ஹை தெரியுமா, வாயை திறந்து பேச முடியல, என்ன போடுறாரு? ஊங்கோட்டுறாரு. I am groaning heavier. My bitterness has become big. Hallelujah. My groaning is heavier. நான் கத்துறது பெருசா இருக்குது. ஓ, நான் அவரை பார்த்து அவரோட சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்து அவரை சந்திச்சா நலமா இருக்கும். யார் அவரு? ஆண்டவர். என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருக்கு முன்னாடி என் கேஸை கொண்டு வந்து நிறுத்தி என் வாய் ஃபுல்லாக பேசுவேன். அவர் கையில் என்ன பண்ண போகிறாரா? நல்லா 4 வார்த்தை என்னோடய நியாயத்தை அவர் கையில் என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு புரிஞ்சிக்க போகிறேன். என்னால் அவர் கையில் பேசுகிறவங்களுக்கு தைரியம் இல்லை, ஆனால் ஏன் அப்படி பண்ணாருன்னு நான் என்ன பண்ண போகிறேன்? கேட்டு தெரிஞ்சிக்க போகிறேன். தேவஜனமே, உலகத்தில் ஒரு நீதி இருக்குது. ஜட்ஜி ஐயாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவங்க பேச முடியாது. அவங்க பேச சொன்னாங்கன்னா பேசலாம், இல்லைன்னா யார் தான் பேசணும்? வக்கீல் தான் பேசணும். பேச நம்மளாம் பேச அந்த இருக்கிறவங்க கூண்டில் இருக்கிறவங்க பேச முடியும். அவங்க கேட்குற கேள்வி அப்படியானா எஸ் அது நோ தான் சொல்லணும். பெருசாலாம் பேச முடியாது. நீ பேசுன்னு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தான் பேசலாம். இப்படி இருக்கும்போது வானத்தையும் பூமியை படைச்ச தேவன்கிட்ட நீங்கள் நானும் வரிசையாக போய் பேசினுப்போம். அவர் உட்காந்து கேட்டுனுப்பாரா? அதுக்கு தான் ஒரு வக்கீல் வச்சுக்கிறார். அந்த வக்கீல் பேர் இயேசு. நம்ம வக்கீலோட ஆஃபீஸ் 24 மணி நேரம் ஓப்பன். அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. அதாவது ஹெவன்லி கோர்ட் இருக்குல்ல, ஹெவன்லி கோர்ட். அந்த ஹெவன்லி கோர்ட்டுக்கு வெளியே ஆஃபீஸ் போட்டு வைக்கல. ஹெவன்லி கோர்ட்டில் ஜட்ஜையா உட்காந்துக்கிறாருல, பரலோக தந்தை, அவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிறார். நம்ம கேஸ்லாம் எதிர நின்று வாதம் பண்ணுறதில்ல, நம்ம அப்படியே சைடில் போய் ஜீசஸ் காலில் விழுந்து அப்படியே ஜீசஸ் மேலே ஏறி அந்த ஓரமாக உட்காந்துன்னு இப்படி பேசுகிறோம். எங்கடா குற்றவாளியை காணோம், அவன் இங்கே தான் உட்காந்துக்கிறான். ஆண்டவரே எப்படா அவங்க வந்து நான் தான் ரத்தத்தில் கழுவி கூப்பிட்டான்ட்டேன். அல்லையா? டே சாத்தாம் பாயில, நீ தாண்டா எதிர்க்க நிற்கணும் எங்கள் ஆண்டவர்கிட்ட. நாங்கள்லாம் இயேசு ராஜாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. அவரோட வலது பார்சத்தில் போய் இயேசுவோட கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு கிடப்போம். அல்லையா? எங்களுக்கு ஒரு பெரிய வக்கீல் இருக்கார், அட்வொகேட் இருக்கார். அவர் பேர் என்ன பேர்? இயேசு. அவர் வந்து எங்களுக்குன்னா ஒரு கண்ணை மூடிப்பார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் சாத்தானே, நீ கண்ணை திறந்து அக்கினி ஜாலியாக உன்னை சுட்டரிப்பார். மனுகுலத்துக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் நமக்கு உதவி செய்வார். யோபையா வந்து இதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. நான் போவேன், நான் போய் பேசுவேன், அவர் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னோட வழக்காடுவாரோ, அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தய வைப்பார். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்காக இரக்கம் பாராட்டுவார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உலகத்தில் எல்லார் கையிலையும் போராடி நீங்கள் ஜெயிப்பீங்களா? அதை விட்டுட்டு நேராக ஆண்டவர் காலில் விழுந்து லேசாக ஜெயிக்க போகிறீங்களா? ஆண்டவர் கேட்டுப்பார் நினைக்கிறீங்களா? எட்டி உதச்சி போ அப்படின்னு வரா? அப்படியே சொல்லுவார், கேட்பார். எத்தனை பேர் ஆண்டவரை தாஜா பண்ண முடியாத நம்பிக்கை இருக்கு? அவன் பாப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, நான் தான்ப்பா அவசரப்பட்டு கடன் வாங்கி ஃபோன் வாங்கினேன், அது திருப்பி கட்ட முடியாது, அவன் வந்து என் துட்டெல்லாம் எடுத்துட்டான்ப்பா. பாப்பா எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? உடனே அவர், நான் உன்னை காப்பாற்றி விட்றேன், நீ மாதமானா 20,000 சம்பளம் வாங்கி என் அக்கௌண்ட் அனுப்புனா சொல்ல போகிறார். எனக்கு லைஃப்பில் தெரிஞ்சு நான் ஓகே பண்ணக்கூடிய ஒரே ஆள் உண்டுன்னா அது ஆண்டவர் மட்டும்தான். இல்லையா? அவர் தான் இவர். அவர் என் கூட வழக்காடாமல் என் மேலே தயை வைப்பார்னு யோபு சொல்கிறாருங்க. மகளே, உன் மேலே ஏசப்பா தயவாக இருக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, ஏன் இப்படி போன அப்படி போனேன்னு கிடையாது. நீ என் கையில் வா, உனக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே, என் கிட்ட வா, நான் உன் பாரத்தை வாங்கிக்கிறேன், உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. நீ என் கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் அப்படி செய்யாமல் என் மேல் என்ன பண்ணுவார்? அங்கே சன்மார்க்கன் அவருடைய வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கு நீங்களாக்கி தப்பித்து
கொள்ளுவேன். சன்மார்க்கன் வழக்காடலான்னு ஐயா சொல்கிறாரு. ஐயா யோபையா யாருன்னா ஒரு சன்மார்க்கன் இருந்தால் காட்டியா, நாங்கள் அவர் கூட போய் சேர்ந்துடுறோம். எல்லாரும் துன்மார்க்கர்கள் தான் அன்னைக்கு. ஆனால் யோபுக்கு ஒரு வெளிப்பாடு, சன்மார்க்கனாக ஒருத்தர் வருவார். அவர் யார்? இயேசு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிறந்த நாள்லேருந்து உயிர் கொடுத்த நாள் வரைக்கும் ஒரு பாவமும் பண்ணாத ஒரு மனுஷன் பூமியில் வாழ்ந்துட்டு போயிருக்கார். அவர் பேர் தான் இயேசு. பிள்ளைகளா, நாம் வணங்குகிற தேவன் பரிசுத்தர். உலகத்தில் அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். அவர் பிறப்பே பரிசுத்தம். இயேசுக்கு தாய் மட்டும்தான், தந்தை கிடையாது. வசனம் சொல்கிறது, பரிசுத்தாவின் நிழல் உன் மீது வரும். பரிசுத்தாவின் ஒரு மேல் நிழலிடுவார், அப்பொழுது உன்னிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ எனக்கு இந்த ஜட்ஜிக்கு முன்னாடி என் கேஸை கொண்டு வரதுக்கு ஒரு சன்மார்க்கன் வரட்டோன்னாரு. இப்போ நமக்கும் ஒரு ஜட்ஜிக்கு முன்னாடி கொண்டு போகிறதுக்கு ஒரு சன்மார்க்கன் வருவார், வந்திருக்கார். அவர் பேர் என்ன பேர்? இயேசு. நம்ம கேஸில் என்ன தெரியுமா விஷயம்? தப்பு பண்ணது நம்ம வந்து நேராக வக்கீல் காலில் விழுந்துட வேண்டியது தான். வக்கீல் கூட்டமாக யார் காலில் விழ வேண்டியது தான்? ஜட்ஜி காலில் விழ வேண்டியது தான். நமக்கு இங்கே பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த யோபு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறாரு. நம்மளெல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்கன்னு வைங்களேன், நம்ம வாயை முடிப்போம். எதனா சொல்கிறா சாரி என்ன சொல்லலாம்? ப்ரேயர் பண்ணும்போது ஒன்று புரிஞ்சுங்க, ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. சாரி. அவன் ஏன் அப்படி பண்ணான், இவன் ஏன் அப்படி பண்ணான், அவன் ஏன் அப்படி பண்ணான்னு கிடையாது. நமக்கு தெரியும், பைபிளில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. இயேசு சொன்னார், ஒருவன் ஆயக்காரன், மற்றொருவன் பரிசேயன். முதல்ல பரிசேயன் ஆலயத்துக்கு போயிட்டார். உள்ளே போயிட்டு, ஆண்டவரே நான் பரிகாரர் அவர் இவர் போலாம் இல்லாதபடிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், எல்லாத்திலும் தசமபாகம் கொடுக்குறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போடுகிறேன், அப்படி அடிக்கினே போனான். ஆண்டவருக்கே போர் அடிச்சுட்டு பொழுது அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். இவன் பண்ணாதெல்லாம் பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி எங்களை ஸ்பீச் கொடுக்குறானே அப்படின்னு நினச்சிருக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒரு ஆயக்காரன் வந்தான். கர்த்தாவே பாவியாக என் மேல் கிருபையாக இருக்கணும் மார்பிள் அடிச்சுட்டு ஒரே நலரு. ஆண்டவர் இங்கேருந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்க போனார் பாருங்க. அவன் மேலே தோல் மேலே கை போட்டுன்னு பரலோகம் கூட்டின்னு போயிட்டார். ஹல்லேலூயா. ஈஸியான ஒரு வழி இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ப்ரே பண்ணும்போது மட்டும் ஆண்டவர்களை ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. சாமி வெளியில் இப்போ தான் நான் கதை விட்டு வந்தேன், இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு. ஆனால் உண்மையில சாமி தப்பு என் மேலே தான், என்னை கொஞ்சம் மன்னிச்சு ஒரு ஆள் ஆகுங்க. நான் வெளியே போய் அவங்க கையில் சாரி கேட்குறேன். நான் என்னால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கையில் நான் துணிஞ்சு சாரி கேட்குறேன். பாருங்கள், சாரி கேட்குறவங்கள பார்க்கும்போது சின்ன ஆள் மாதிரி தெரியும்ல, அவங்க தான் பெரிய மனுஷால். ஒரு தப்பை பண்ணிட்டு அதை சும்மா ஸ்டைலாக மறைக்கிறாங்களே, அவங்க ரொம்ப சின்ன மனுஷால். தன் பாவங்களை மறைக்கிறவன் எந்த அளவுக்கு மறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழவே முடியாதான். அறிக்கை இட்டாங்க, அவன் அவைகளை அறிக்கையிட்டு விட்டுறான்ட்டாங்க, இறக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அவன் என்ன ஸ்டார்ட் ஆகிடும்? இறக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டா, எனக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஜுரம் வந்துச்சு. அது ஒரு 2 வாரம் தள்ளி போயிடுச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு. எனக்கு ஜுரம்னு எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பா வர்றவங்களாம் பழம் வாங்கின்னு வராங்க, பூஸ்ட் வாங்கின்னு வராங்க, அப்படியே அடுக்குறாங்க, ஹார்லிக்ஸ் வாங்கின்னு வராங்க, காசு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் ஒழுங்காக சாப்பிடுன்றாங்க. காசு வந்துடுச்சு, பூஸ்ட் வந்துடுச்சு, ஹார்லிக்ஸ் வந்துடுச்சு. ஆமாம், அது ஒரு டிசம்பர் மாதத்தில் வந்துட்டதுனால குழந்தை நோஞ்சானா போயிட்டான்னு கொஞ்சம் பேர் துணி வேற எடுத்துட்டாங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக கொடுத்தா என்ன ஆகிடும்னு. அப்பா இறக்கத்துக்கு இவ்வளோ பவரா? எப்படி இருக்கா இல்லையா? இவ்வளோ பவரா? ஒருத்தர் கை கால் அழுத்துறாங்க, தைலம் தேய்ச்சி விட்றாங்க, சொந்தக்காரங்களாம் வராங்க, குழந்தை இப்படி ஆகிட்டானன்றாங்க, அவ்வளோ பெரியவனை பார்த்து குழந்தைன்றாங்க. வா, நிற்க விட மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க, சுடு தண்ணி ஊற்றி தலைக்கு ஊற்றி விட்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. ஐயோ இறக்கம் அப்படியே ஜாலியாக இருக்கு, விஐபி மாதிரி இருக்கு. அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுகிறவனும் இரக்கம் பெறுவான். பரலோகத்திலிருந்து இரக்கம் வரப்போகுது, இன்றைக்கு வரப்போகிறது. விசுவாசத்தோட கேளுங்கள், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய போகிற நாள் இது. ஹல்லேலூயா. மறைக்காத மகளே மகனே, ஏசாமி கையில் எங்க கையில் ஒப்பிங்கன்னு சொல்ல, மனுஷன் கையில் ஒப்பிங்கன்னு சொல்ல, நேராக அவர் கையில். எந்த மனுஷன் கையில் ஒப்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்கே சொல்லிடணும்? நேராக மேலிடும். நமக்கு டைரக்ட் அட்வொகேட் யார் தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ் கையில் டைரக்ட் யார் கையில் போய்டும்? ஆண்டவர் கையில் போய்டும். அப்பா மகன் நம்ப, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவ்வளோதான். இது நடுவில் வேறு எதுவுமே இல்லை. சொந்தக்கார், செடி, கொடி.
கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது. கொடி செடியோட கோச்சின்னு வந்துருச்சு. என்ன இந்த செடி மோசமான செடியா, பாவக்காய் செடியாகுது அப்படின்னு கொடி வெளியே வந்துச்சுன்னா பாவக்காய் காய்க்குமா அது? கொடி செடியில் நிலைத்திருக்கணும். ஜீசஸ் தான் செடி, நம்மலாம் கொடின்னு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். அவன் இப்போ யோபு வந்து ஜட்ஜி இருந்தால் நல்லா இருக்கும்னாரா? ஜட்ஜி கிட்ட எனக்கு ஒரு வக்கீல் இருந்தால் நல்லா இருக்கும்னாரா? நமக்கு புதிய ஏற்பாட்டில் தெரியுது வக்கீல் பேர் என்ன பேர்? இயேசு. அதனால் கவனிங்க, இயேசு கையில் நல்லா புலம்பி மொத்த கேஸையும் சொல்லணும். ஒரு கேஸாக பிரிச்சுக்கணும். உதாரணத்துக்கு காலையில் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டைன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், ஆண்டவரே அந்த மனுஷன் கையில் பேசினா பிரச்சனை ஜாஸ்தியாகுது, நான் உங்கள் கையில் வரேன்ட்டு அப்படியே A to Z ஒப்பிக்கணும். நீ சொல்லு இயேசுவே, நீ சொல்லு இயேசு ராஜா, நீ சொல்லு, நீ நியாயமாக பண்ணு இயேசுவே அப்படின்னு ஃபுல்லாக ஒப்பிக்கணும். ஒப்பிச்சுட்டு உன் காலில் உன்ட்டேன், நீ அவர் கையில் பேசி வா அப்படின்னு. ஆண்கள்லாம் கவனிங்க, ஆண்டவரே எனக்கு என் ஒய்ஃபுக்கும் தகராறுனா தகராறு, அப்பா சால்வே பண்ண முடியல, சால்வ் பண்ண போனால் மண்டை வெடிச்சிடுது, நீ இறங்கு இயேசுவே மகனே, நீ பேசுறேன்னு வைப்பா, உனக்கு அற்புதம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி யார் கையில் சரண்டர் ஆயிடணும்? ஆமாம், நம்ம வக்கீலுங்கிறார, பயங்கரமான வக்கீல். அவர் வந்தார், அவர் வந்து முதல்ல இந்த 2 பேரை காம்ப்ரமைஸ் நடுவில் நின்று வந்தார்னு வைங்களேன், எதிராளிக்கு சாத்தான் வருவான்ல, அவன் ஓடுவான். எதிராளியே நம் பக்கம் கொண்டு வர வைப்பார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவள இருக்கும் என்றால் அவன் சத்துருக்களும் சிநேகிதராகக்கூடிய கிருபையை தருவார். நம்ம வக்கீலையா வந்து நின்று பேசினார்னு வைங்க, பஞ்சாயத்துக்கு வந்தார்னு வைங்க, ஆமேன், நம்ம வக்கீலையா வந்துட்டார். எப்படி வந்தார்? அவர் வரும்போது அவரோட கார் வானத்தில் பார்க் பண்ணப்பட்டுருச்சு, நட்சத்திரம், அவர் பிறக்கும்போது புதுசாக ஒரு நட்சத்திரம், அந்த கார் பார்க் பண்ணிட்டு தான் பூமியில் லேண்ட் ஆனார். அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்காக நம்ம எதிராளியோட பேசினார்னு வைங்களேன், அவன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த வக்கீல் கையில் போக போகிறீங்க? உங்களுக்கு அட்ரஸ் வேணுமா? நான் சொல்கிறேன், உனக்கு வேணுமாப்பா அந்த வக்கீல் அட்ரஸ் வேணுமா வேணாமா? தெரியுமா உனக்கு ஏற்கனவே? தெரியாதா? அவருக்கு வந்து அவர் பேர் சொன்னாலே அதான் அட்ரஸ்ஸு. ஹல்லேலூயா. தேடின்னு போக வேணாம், அவர் பேர் சொன்னாலே அவர் ஆஃபீஸ் இங்கே வந்துடும். என்னதுப்பா? அவர் பேர் சொன்னால் மொபைல் ஆஃபீஸு எவ்வளோ நேரத்தில் வருன்றீங்களா? ஒரு நொடி விட இன்னும் கம்மி. ஹல்லேலூயா. மின்னல் வேகத்தில் ஏறி போகிறார், காற்றின் மீது ஏறி கடந்து போகிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன்றாரு. 2-3 கிளையண்ட் ஒன்றா சேர்ந்து கூடினாங்களா, நம்ம வக்கீல் வராரு. கிளையண்ட் யாருங்க? ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, அதான் அந்த 2 பேர். கூட ஒரு குழந்தை, நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்களே, நீங்கள் தான் அந்த கிளையண்ட். நீ ஏசப்பான்னு கூடும்போது அங்கே வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்ம யோபு என்ன பண்ணாராம்? 8ஆம் வசனத்தை சொல்றாரு, கிளம்பி போயிட்டாரா, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். யோபையா, நீ தான் சொன்ன அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் காணுவேன்னு சொன்னேன். ஆமீன். ஆனால் யாரை காண்பேன்னு சொன்னேன்? என் மீட்பர். நீயே திரும்பி குழப்பறிய யோபையா, எங்களை பார்த்தேன் காணோம், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். அங்கே பாருங்க, கிரியை வேலை செய்கிறார நான் அவரை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவேன், நீ பாஸ்டர் ஆகிட்டியே, ஏசுசாமியை பார்த்தியானா? நான் பார்க்கல. நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சுக்கோ, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிட்டா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறாருப்பா அந்த இயேசு. நான் சத்தியமாக அவரை பார்த்ததே இல்லை, ஆனால் அவர் இருக்கிறாரு. நான் ப்ரே பண்ணும்போதெல்லாம் எது வேணுமோ கரெக்டாக செய்கிறார். உண்மையை சொல்கிறேன் பசங்களானா, சும்மா சொல்ல, அதனால தான் வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ என் ஊழியம் செய்ய வருவியானாரு? வந்திருக்கேன். எனக்கு தெரியும், கண்ணை மூடி ப்ரே பண்ணால் என்னமோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி செய்கிறாரு. மனசு கஷ்டமாகுதுன்னா என்னமோ நிஜத்தில் இருந்து ஒருத்தர் சேர்த்து பிடிச்சி அணைக்கிற மாதிரி அணைக்கிறாரு. ஐயோ, அவரை காணேன், நான் காணலைன்னா கூட பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவனை பார்த்து கேட்டார், தோமாவை பார்த்து, தோமா, கண்டதினாலேயா விசுவாசிக்கிறார்? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள். நான் என் ஆண்டவர் என் கண்ணுக்கு தெரில, ஆனால் அவர் அங்கே இருக்கிறார். எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? இங்கே இருக்கிறார். நம் அருகினிலே இயேசு இருக்கிறார். இன்றைக்கி இந்த திருச்சபையில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நம்ம கூட்டத்தை ஒரு நொடியில் சாத்தா முடிப்பான். ஒரு நொடியில். உலகெங்கும் சத்துரு எழும்பி எதிர்க்கிற ஒரே கூட்டம் உண்டு என்றால் அது திருச்சபை தான். ஆனாலும் ஜெயம் கொள்ளுகிறது சபை. காரணம் தெரியுமா? அவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை.
பாதாளத்திலேருந்து மொத்த சாத்தானா எழும்பி வந்தாலும் நீ சைடில் போக வேண்டியது தாண்டா, இதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இடது புறத்திலும் அவரை காண முடியவில்லை, வலது புறத்திலும் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் சொல்லுங்க, நான் போகும் வழியை அவர், நான் போகும் வழியை அவர். தாயின் வயிற்றில் நாம் உருவேற்படுவதற்கு முன்பாக பேர் சொல்லி அழைச்சாராம். நான் அவளையா உருவாகலை, ஸ்கேனில் தெரில, நாள் தள்ளியே போல. தாயும் தந்தையும் சேர்ந்த 17ஆம் அதிகாரத்தில் முதல் 1 நானோமீட்டர் சைஸில் உருவாகிறோம். அந்த உருவாகுவதற்கு முன்பதாகவே நமக்கு பேர் வச்சிட்டாராம். நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் அம்மா வயிற்றில் பையூரில் வளர்கிறோம். பிரதர் சிஸ்டர், பொய்யூரில் மட்டும் வளரல. எந்த ஊரில் வளர்ந்தோம்? எத்தனை கிலோ வளர்ந்தீங்க? 3, 3.5, 4. 4லாம் போயிட்டால் பெரிய விஷயம் பிறக்கிறது. எத்தனை? 3, 3.5. எப்படி வளர்ந்தோம்? அம்மா சாப்பிடுது. அம்மா இட்லி, 2 இட்லி, ஒரு வடை சாப்பிடுது. ஒரு 11 மணி போல் கொஞ்சம் பழம் சாப்பிடுது. குழந்தை எங்கே வளருது? வளருதா? குழந்தைக்கு சாப்பாடு வாய் வழியாக போல, தொப்புள் கொடி வழியாக போகுது, வளருது. அந்த ஒரு அணு அளவில் இருக்கும்போது பேர் சொல்லி அழைத்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறாரு. நாம் போகும் வழி அறிகிறாரு. ஒரு நாள் நாம் உயிர் முடிஞ்சு நம்மளை மண்ணூரில் போட்டாங்கன்னா கூட அங்கேயும் நம்ம எப்படி எழுந்திருக்க போகிறோம் என்கிற வழியே அறிவார். வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் படிங்க. மரணத்திலிருந்து எப்படி நம்மளை உயிரோடு எழுப்ப போகிறான்னு போட்டிருப்பார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலேருந்து படிங்க, எப்படி நம்மளை மறுபடியும் எழுப்ப போகிறார். ஆமென். ஆமாம், தாயின் வயிற்றில் இருக்கிற நமக்கு அந்த பிரசவ காலம் வரும்பொழுது நம்ம சட்டுன்னு பிறக்கிறது போல் மண்ணில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எக்கால் சத்தம் தொனிக்கும் போது ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் போகிற வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்ன பண்ண போறாரா? ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு. தம்பி, டேய் எலிஃபாஸ், சோஃபார், இன்னொருத்த பேர் என்ன பேரு? பில்தாத். டே பசங்களா வாங்க வாங்க, டே சோதனைடா இது, டெஸ்ட். மகளே மகனே, உனக்கு வந்த கடன் பிரச்சனை, உனக்கு சோதனைனா எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்க போற? ஏத்துக்கோ. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை என்னவா மாறிடும்? சோதனையா. அதுல இருந்து மீட்டு எடுக்கும் போது நீ எப்படி வாழணும்ன்றதற்காக கர்த்தர் சோதனையை மாற்றி உன்னை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. அந்த சோதனையை தாண்டி வந்துட்டீங்கன்னா பொன்னாக விளங்குவீங்களா? எப்படி விளங்குவீங்க? எப்படி விளங்குவீங்க? என் முன்னாடி ஒரு கப்பில் தண்ணி இருக்குது, இங்கே பைபிள் இருக்குது, இங்கே ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. ஒரு பொண்ணு கூட இங்கே அங்கே காணும். கோல்டு எங்கன்னா தரையில் கிடக்குதா? இது மேலே இருக்குதா? இல்லை, நம்ம பிரதர் அங்கங்கே சாவி வச்சுட்டு போயிடுறாரு, ஃபோன் வச்சுட்டு போயிடுறாரு, பர்ஸு வச்சுட்டு போயிடுறாரு. நீங்கள்லாம் பேக்கெல்லாம் விட்டு போயிடுறீங்களா? யாருன்னா கோல்டு வச்சுட்டு போயிடுறீங்களா? ஏன்? பொண்ணு அது என்னது? என்னம்மா கோல்டு வச்சுட்டு போயிடுவீங்களா? ஏன்? பொண்ணு மதிப்பு ஜாஸ்தி. உங்கள் சோதனை காலம் தாண்டின பிறகு உங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி. எத்தனை பேர் சோதத்தை அண்ணா சோதனை செய்ய போகிறீங்களா? மகனே, இந்த சோதனை தாண்டினன் வை, மதிப்பு ஜாஸ்தி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே உங்கள் லைஃப்பை திங்க் பண்ணி பாருங்கள். சோதனையை கடக்க கடக்க தான் மதிப்பு வருகிறது. சோதனைக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணாயிட்டீங்கன்னா தேய்ச்சி பார்ப்பாங்க. டூப்ளிகேட் ஆகுது, தூக்கி போடு அப்படின்னு போட்டுருவாங்க. உங்களை கர்த்தர் சுத்த பொன்னாக விளங்கும்படி செய்ய போகிறார். ஆனால் சோதனையை தாண்டி வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேடா, சோதனை நான் சகிப்பேன், பொன்னாக விளங்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். I will come forth as a gold after he trieth me. ஆமென். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். இவர் சூப்பர் பாருங்க. My foot hath held his steps, his way have I kept and not declined. பாருங்க, என் காலை அவர் அடியை பற்றி பிடிச்சிக்கிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கெல்லாம் பழக்கம் தான். மழை வந்துருச்சுன்னா அங்கங்கே நிற்கும், தண்ணி நிற்கும். உடனே பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கல்லுங்க போட்டு வைப்பாங்க அங்கங்கே. பார்த்துருக்கீங்களா?
அந்த கல் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல அரைக்கல் போட்டு வைப்பாங்க, சில இடத்துல முழு கல் போட்டு வைப்பாங்க கொஞ்ச நேரத்தில். ஆனால் எப்படி நடக்கணும் போகும்போது, நான் வரா மாதிரியே வாணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி நடப்பாங்க, அப்படி நடப்பாங்க, அப்படி நடப்பாங்க, அப்படியே டான்ஸ் ஆடினா நடப்பாங்க. பின்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா போனோம்னா அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏன்யா இவ்வளோ சொல்கிறீங்களா? நம்ம பொதுவாக கேரள்ஸ் போகிற நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு மழை பெஞ்சு விடும், கரெக்டா? அப்போ நம்ம ரோட்டில் நின்று இருப்போம், அந்த வீட்டுக்காரர் வந்து நம்மளை கூட்டின்னு போவாங்க. ஐயா இந்த சைடு வாங்கன்னு கூட்டின்னு போவாங்க பாருங்கள். அந்த சைடு அவர் மட்டும் தான் சேத்துல கால் விடாமல் போவார். பின்னாடி போகிறவங்களாம் எங்கே விட்டுருவாங்க? அவர் போட்ட கல் அவருக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். நடந்திருக்குதா? யாரெல்லாம் வந்து சேத்துல கால் விட்டுக்கிறீங்க பாருங்கள். அப்படி போகிறது போல் தான் ஆண்டவரோட கால் அடி போயின்னுக்குது. நம்ம கரெக்டாக பற்றி பிடிச்சிக்கணும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இது அப்பாவோட கால். அவரோட கால் அடியில் நம்ம பட்டே தூங்கலாம். அவ்வளோ பெரிய கால் அவரோட கால். ஆமாம், வழுக்கி விட மாட்டோம். நான் சொன்ன மாதிரி அந்த பிரதருங்க போகிற இடத்துல வழுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது நம்ம அப்பாவோட கால். அப்பாவோட கால் அடித்தளத்து உள்ளே நம்ம போனோம்னா என்ன பண்ணலாம்? பட்டே தூங்கலாம், வீடு கட்டிக்கிட்டே வாழலாம். வானவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய ஆமென். உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அவருடைய வசனம் தாங்க அது. பிரதர், லைஃப்பில் ஒன்றும் செய்ய முடியலையா? கம்முன்னு விட்டுருங்க, பைபிள் பிரிங்க. அதில் என்ன போட்டுக்குதோ ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக வரும். யோபு சொல்கிறாரு, பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் இப்போ டைட்டாக ஒரு வழியை பிடிச்சிட்டேன், லெஃப்ட் ரைட்டு போக பிடிச்சிட்டேன். அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல், அப்படி சாயாமல் என்ன பண்ணேன்? அதை காத்து கொண்டேன். அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. அவர் என்ன சொன்னார் அதை விட்டு நான் என்ன பண்ணலை? பின்வாங்க. அவர் சொன்னதை மட்டும் செய்யேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்து கொண்டேன். என் சாப்பாடை விட அவர் வார்த்தை பெருசு. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சாப்பிடுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அந்த போஜனம் அப்படின்னு சொல்லுவார். அந்த சமாரியா நாட்டு ஸ்திரீக்கு அந்த இடத்துல ஜீசஸ் பேசிகிட்டு இருப்பார். அதுக்குள்ளே சாப்பாடு வந்துடும், வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம்னு சொல்லுவார். யோபு ஐயா இங்கே சொல்கிறாரு, என் சாப்பாடை விட அவருடைய வார்த்தை முக்கியம். அதனால தான் நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண வைப்பாங்களாம்? பைபிள் படிக்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பற்றி சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேபிள் மேலே சாப்பாடு வந்துட்ட பிறகு நம்மளாம் பெரிய தானே பண்ண சொல்லுவோம். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரே பண்ணால் அப்படியே கில்லுவோம். ப்ரேயர் நிறுத்து, அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம்? சாப்பாடு இல்லைன்னா பண்ணுவோம் வாயில் ஸ்தோத்திரமே வேறு மாதிரி மாறும். அப்படின்னா அர்த்தம் ஒரு பீஸ் வாயில் இருக்குதுன்னு அர்த்தம், கேசரி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை ஜூஸ் வாயில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா ஊழியம் செய்யும்போது எல்லாரும் பைபிள் பிரிங்கன்னு வரான். மொத்த பேரும் திணறுவாங்க. அவர் பைபிள் பிரிப்பாராம், பிரித்து வசனத்தை படிப்பாராம். வசனத்தை படித்த பிறகு தான் சாப்பிட விடுவாராம். அப்படி நான் வசனத்துக்கு வர மாட்டேன்னா என் கூட சாப்பிடாத நேர்ந்து போயிடுவாராம். அவர் கூட சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஒரு ஊழியக்காரன் இல்லை, சாதாரண பிளம்பராக இருந்தவர். அவர் வாழ்க்கையில் 12 மணி நேரத்துக்கு கம்மியாக வேலை செஞ்சு பார்த்தது இல்லையா. குழந்தையாக இருக்கும்போதுருந்தே அவங்க அப்பா அப்படி தான் வளர்த்தாரான். எவ்வளோ டேடி, காலையில் 6 மணிக்கு போகிறோம், நைட்டு 6 மணிக்கு தானே வரோம், பகலில் நம்ம ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது? இல்லைப்பா, நீ என் கூட 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட முடியும்னு சொல்லுவாராம். அப்பா, ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குதே. கவலைப்படாதடா, 6 மணி சீக்கிரம் வந்துடும். அப்படி ஒரு ஏழ்மையில் வளர்க்கப்பட்டவர் தான் ஸ்மித் விகில்ஸ்வர்த். ஆமேன். பிளம்பிங் தொழில் செய்துக்கிட்டே ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரர், செத்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பிக்கிற அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் ஒரு வசனம் படிக்காமல் சாப்பிட மாட்டேன். இதுதான் அவர் சொல்கிறாரு. சாப்பாடு முக்கியம் இல்லையா, ஒரு வசனம் முக்கியம். சாப்பிட்லன்னா ஒரு வேளை நான் செத்துட்டேன்னா கூட பரலோகம் போயிடலாம். ஆனால் பைபிள் படிக்காமல் சோறு மட்டும் சாப்பிட்டேன்னா நான் நரகத்துக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? அவருடைய வார்த்தை நம்மை பரலோகம் கொண்டு போகும் சொல்கிறார். சாப்பாடை விட எது முக்கியம்? அவர் வார்த்தை. அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில். இந்த வசனத்தை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசியிருக்கோம். எனக்கு குறித்திருக்கிறது என்ன பண்ணுவார்? செய்வார். ஏன்னா 10ஆம் கிளாஸ் போட்டார், உள்ள என்ன பண்ணுறாரு? டைட்டாக பிடிக்கிறார். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாலும் டெய்லி ஒரு படம் பார்க்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு டீயை கொடுத்துட்டு சுடு தண்ணியில் குளிக்க வச்சுட்டு புஸ்தகத்தை எடுவாங்க. ஒரே டைட்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். இந்த டஃப்னஸை வரும்போது, மார்க் வரும்போது தான் தெரியும். அதுபோல் தான் ஆண்டவர் நம்மளை சில பேரை டஃப்பாக பிடிக்கிறார். எதனா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் சிலரை பிசாசு வந்து அமுக்குது. நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஐயா நைட்லாம் அமுக்குதியா? சரி, நைட் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், நானா தூக்கம் வர்றான்னு கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன். நீ பாரு,
உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே என்ன சொல்கிறோம், அதெல்லாம் பார்க்காத, நீ என்ன கேளு, யோவான் சுவிசேஷம் கேளுன்றோம். அப்போ அவர் என்ன கேட்டுன்னு படுகிறாரு, யோவான் சுவிசேஷம் யூடியூப்பில் ஆன் பண்ணிவிட்டு அது அங்கே ப்ளே பண்ணும்போது அந்த ஆடியோ கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு. அதான் அவர் ஆண்டவர் அவரை ஷார்ட்ஸ் பார்க்க விட்டு தூங்க விட்டானா, எதனா பார்க்க விட்டு தூங்க விட்டானா? ஏன்? அவர் குறித்திருக்கிறத நிறைவேறணும்னா நம்ம இந்த டிசிப்ளினில் வரணும். கிறிஸ்டியன்ஸே நம்மலாம் மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. மிலிட்ரியில் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறீங்க? நானா காலையில் 9:30 மணிக்கு தான் ஏஞ்சிப்பேன். பல்லு விளக்கம் நான் சொல்லுவாங்க, காலையில் 9:30 மணிக்கு அவங்க எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு டியூட்டியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்ம நிறைய பேரை ஃபிட் ஆக்குறார். காலையில் எழுந்துக்கிறவங்க அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம், நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறவங்களாம் அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம், எழுப்புவார், மொத்த பேரையும் ஃபிட் ஆக்குவார். ஆமென், ஆக்குவார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஃபிட் ஆக்குவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றக்கூடிய பாதையில் என்னை நடத்துவார். படிக்காத பசங்களெல்லாம் படிக்க வைப்பார். ஸ்கூலில் நீ ஓபி அடிச்சுட்டு வந்துருக்கலாம் மகனே, பைபிள் தூக்கிட்டால உன்னை கண்டிப்பாக படிக்க வைப்பார். ஓபி செல்லாது. ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? அப்படி பாடாமல் கை மட்டும் தட்டின்னு பாடுறவங்கள பார்த்து இருக்கிறவங்களே சீக்கிரம் உங்கள் கையில் மைக் கொடுத்து ஒரு லைனாக பாட வைப்பார். இது நடக்கும். குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். ஒரு சாட்சி சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன்றீங்களே, சாட்சியாக சொல்ல போறீங்க. உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஓவரா பேசுறீங்களே, ஓவரா தான் பேச போறீங்க. அவரை பற்றி நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். சூப்பருங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஜீசஸ்க்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுங்க? என் ராஜா என்னை பற்றி என்ன நினைப்பார்ன்ற பயந்தான் வரணுமா தவிர சாத்தானை பற்றி சொல்லே படா, நீ நினச்சிருந்தா இருப்படா என்னை பற்றி தப்பா, என் ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு தான் நம்ம நின்னோன்னு வைங்களேன், அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நான் அவரை பற்றி சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். கண்ணால் காணாத நம் தெய்வத்தை பற்றி இப்படி பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவனின் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார் சர்வ வல்லவர், என்னை கலங்க பண்ணினார். For God maketh my heart soft. மனசு என்ன ஆயிடுச்சா? சாஃப்ட். லைஃப்பில் பாடுகளின் வழியாக வர மக்கள் சாஃப்டாக ஆகிட்டுருப்பாங்க. என்ன ஆகிட்டுருப்பாங்க? கரெக்ட் தானம்மா? சாஃப்டாக இருப்பாங்க. பாடே பார்க்க அதுக்கும் ரஃப்பாக இருப்பாங்க. என்ன ஆக போகிறாங்கன்னு அர்த்தம்? சாஃப்டாக இருக்க போகிறாங்க. யோபு ஆண்டவர் சாஃப்ட் ஆக்கிட்டார். இதுக்கப்புறம் யோபு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு முட்டி போடுங்கிறான்னு கொட்ட போகிறதில்ல. இவர் முட்டி போட்டு அவனுக்காக ப்ரே பண்ண போகிறார். சாமி தெரியாமல் பேசுகிறானுங்க, இவனை மன்னிச்சிருங்க. முதிர்ச்சியின் முதுமை என்ன தெரியுமா? முதிர்ச்சியில் வளர்ந்தது பிறரை மன்னிப்பது. அவன் பண்ண தப்பை ஞாபகம் வச்சோம்னா அவன் கெட்டு போக மாட்டான், நம்ம தான் கெட்டு போவோம். எதிரிகளை மன்னிக்க வேண்டும் இயேசு சொன்னார், சத்துருக்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஏங்க மன்னிக்கிறீங்க? என் மனசு சாஃப்டாக இருக்குது. நான் எடுத்து உடம்பு சாஃப்டாகுது, ஆனால் ஆவி அனல் கொள்ள போகிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பு. நம்மளை ஆவியில் பவர்ஃபுல்லான பீப்புளை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படியாய் இருக்கிறேன். தெய்வஜனமே, யோபு தனக்கு நடந்தவைகளை எல்லாவற்றையும் சொன்னவர். 14ஆம் வசனத்தில் நமக்கு வேண்டியதை சொன்னார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்மளால் எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நமக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நமக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த வசனம் கூட ரேமா வேர்டு மாதிரி எடுத்துக்கங்க. இந்த வசனத்தை நீங்கள் ரேமா வேர்டு மாதிரி எடுத்துக்கங்க. இந்த வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுங்க மகனே மகளே, கட்டுப்படுங்க. இந்த வார்த்தைக்கு செவி சாய்ங்க. இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றுவாங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் குறித்தது அனைவரும் நிறைவேறும். ஆமென். இன்னைக்கு யோபு சொல்லுகிறான்ல, என்னதான் ஆண்டவர் தகப்பனே நீங்கள் என் வாழ்க்கையில் குறிச்சது நியமிச்சது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் நினைப்பதல்ல, நம்மை குறித்து மற்றவர்கள் நினைப்பதல்ல, நம்மை குறிப்பது அவர் நினைப்பது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்த பாடலை பாடி உம்மால் ஆகாத காரியம் ஒன்று சொல்ல இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாமத்தை மாற்றி நாம் உயர்த்தலாம்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லமா உம்மால். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், எல்லாமே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு சோத்திரம். சேர்ந்து சொல்லும் அன்பே, அன்பே உமக்கு சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். எல்லாம் போடலாம். உம்மாலாகாத, ஆமென், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட யோபு 23வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட என்னை மறைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூட நிரடை பெறும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இங்கே நம்ம பார்க்குறோம், யோபுக்கு வந்திருந்த சோதனைகள்லாம் நம்ம கடந்த நாளாக நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் பாதையில் அவர் கடந்து வருகிறார் என்பதை. இருந்தாலும் அவர் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று யோபு தன்னுடைய வாயினால் அவர் அறிக்கையிடுகிறார். இப்படிப்பட்டவைகள் ஒரு காரியம் மாத்திரமல்ல, அநேக காரியம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். நம்மளுடைய கண்களுக்கு அவைகள் தெரியாமல் இருந்தாலும் வருகிற நாட்களில் நம்மளுடைய அந்நிய கண்களால் அல்ல, நம்மளுடைய சொந்த கண்களினால் அவைகளை நாம் காண்போம். இந்த நேரத்தில் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இங்கே ஜிஐக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் 2017 திருமணம் ஆச்சு. திருமணமாகி எங்களுக்குள்ள அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அநேகமான ஒரு உபத்திரவத்தின் பாதையில் தான் நான் கடந்து போய் கொண்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த உடன்படிக்கையை, இந்த திருமண உடன்படிக்கையை நீங்கள் தானப்பா ஏற்படுத்துனீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் ஏன் வருது ஆண்டவரேன்னு ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தேன். அதே போல் முதலாவது குழந்தை எனக்கு பிறக்க வேண்டிய நேரத்தில் அது மரித்து போயிடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு, ஆண்டவரே நீங்கள் இந்த குழந்தையை குறித்து அநேக காரியங்களை என்னோடு கூட பேசுனீங்களே, அப்போது இதெல்லாம் என்னப்பா ஆச்சுன்னு நான் ஆண்டவர் இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அவருடைய கிருபையினால் 2018வது
அந்த வருடம் முடிய போது நானும் என் கணவரும் பிரிந்திருந்த சூழ்நிலையில மீண்டுமாக என் கணவர் என்னை சந்திக்க இதே ஆலயத்திற்கு வந்தார். அந்த நாள்ல நாங்க ஒன்றா இணைந்து நாங்க புது வருடத்துல நாங்க நுழைந்தோம். 2019 ஆண்டு நான் வாக்குத்தத்தம் எடுக்கிறேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன், நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. எனக்கு இந்த வருடத்துல நீங்க எனக்கு இறங்கியே ஆகணும்ப்பா. நான் இழந்தவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எனக்கென்று குறித்ததை நான் வல்லமையோடு அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நான் பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 2019 ஆண்டு டிசம்பர் 12 நான் இழந்த அதே குழந்தையை கர்த்தர் என்னுடைய கரத்துல கொடுத்தார். எனக்கென்று குறித்ததை அவர் நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த நாள்ல நம்மளுடைய அவருடைய வார்த்தையை நம்ம நம்பாம, அவர் நம்மை பற்றின திட்டங்களை நம்ம அறிந்து கொள்ளாம, நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாள்ல நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? அவர் நம்மை பற்றி குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. இந்த நாள்ல நம்மை அப்படியே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கப்பா, உங்க சித்தத்துக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்க அந்த சித்தத்தை அறியாம நாங்க இருக்கலாம். இந்த நேரத்துல எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். நம்ம முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். இந்த நாள்ல எங்களை குறித்து நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவரிடத்துல நம்ம அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவனீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவனீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவனீரே. நம்பிக்கை சொல்லமாப்பா. எனக்காக யாவும் நீ செய்து முடிவு விசுவாசிக்கிறப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவனீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். அப்பா அப்பா உமக்கு சோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில் எங்க முன்குறிச்ச காரியங்கள் நிறைவேற்ப நன்றி. அன்பே உமக்கு சோத்திரம். ஏனென்றால் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இம்மாலே எல்லாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நன்றி விசுவாசிக்கிறோம். யோபுக்கு முன் குறித்ததை நிறைவேற்றின தேவன் யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை அப்பா ஆசீர்வதித்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் ஒருவேளை நாங்க விசுவாசியாமல் இருந்தால் தயவாய் எங்களை மன்னியும் சுவாமி. அப்பா, எங்களை முன் குறித்த தேவன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எங்களுக்கு என்று குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒருவேளை ஊழியத்துல கூட அப்பா எங்களை நீங்க அழைத்திருப்பீங்க, ஆனா இன்னும் ஆண்டவரே அந்த அழைப்பை உணராமல் இருந்தோம் என்றால் எங்களை ஒரு விசையாக மன்னியும் அப்பா. இந்த நாள்ல அப்பா நீங்க முன் குறித்ததை அறிந்து இன்னும் ஆண்டவரே விசுவாச ஓட்டத்தில் நாங்கள் ஓட ஓ ராஷேகேரி ஆந்தர பாக்கரபா ஷபரபர பாக்கரபரி வியாந்தர பாக்கரபா ஓ ரியாந்தர பாக்கரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீங்க எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க.
எங்களுடைய வாழ்க்கையை நீங்க முன்குறித்திருக்கிறீங்கப்பா. இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர், இனியும் நீர் வாக்கு மாறாதவராய் நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிறீங்கப்பா. அப்பா, யோபு சொன்னது போல எங்க அந்நிய கண்களால் அல்ல, எங்க சொந்த கண்களால் நாங்கள் அவைகளை காண போகிறோம். நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் எங்களுடைய கைகளினால் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நம்ம அப்படியே ஒரு விசுவாச அறிக்கை நாம் செய்யலாம். நம்ம எல்லாருமே எழுந்து நின்று கொள்ளலாம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நம்ம கைகளை உயர்த்தி வைத்து இந்த வார்த்தைகளை நம்ம பிரகடனப்படுத்த போகிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.